சொர்க்கமா இருக்கும். அவ பாருங்களேன் எப்படி ஆடிட்டே வரேன். அதை எப்படி சொல்கிறேன்னா ஜூஸ் ஐஸ் கம்மியாக சுகர் தூக்கலாம் அப்படின்னாங்க. என்ன அறிவில்லை? எக்ஸ்கியூஸ் மீ, அறிவுன்னு 5 பைசாக்கு இல்லையா? இன்னொரு ½ அன் ஹவர் கம்முன்னு இருப்பான். அதுக்கப்புறம் எப்பமா கழுவுறதுன்னு கேட்பேன். தன்மை அப்படி தானே தெரியும், நீ எப்படி தான் கேட்ப. வாங்கவே இல்லையே, நாங்கள் பில்லே போடலையே, வந்துட்டோம். அவனுக்குலாம் வாங்கல, அவனுக்கு இல்லையே. ஹாய், குட் ஈவினிங். நான் ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல திட்டிக்கிறட்டுமா? ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆரியபவன் வந்திருக்கோம், கோயம்புத்தூர் ஆரியபவன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து அகாடமி போய் நாளைக்கு பேபி ஷவருக்கு ஒரு பிரைடல் திங்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு பிளான். காஃபி மட்டுமா சாப்பிடுவோம், வேறையும் சாப்பிடுவோம்ல. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன டே, ரொம்ப ஸ்பெஷல் டே இல்லையா, விநாயகர் சதுர்த்தி. அதுவுமா விநாயகருக்கு ஹாப்பி பர்த்டே கொண்டாட போகிறோம் இல்லை தன்மை? நோட்ல தானே எழுதுவான். சரி வந்து மெசேஜையும் உனக்கு அனுப்பிச்சுட்டுருச்சு. ஆமாம், அவள் நோட் பண்ணதெல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரிங்க, நாங்கள் இப்போ வந்து போய் ஆரியபவனில் வந்து ஒரு நல்ல ஒரு காஃபி குடிக்கிறோம். சரி சார், அண்ட் தன்மையை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு பாருங்கள். தனுக்குட்டி உன்னோட க்யூட்னஸ் காமி. க்யூட்னஸ் ஓவர்லோடட். இது பாரு, இயரிங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆட்டத்தை பாருங்களேன். என்னடி ஒரே ஃபன் மோட்ல இருக்க. இப்பதானே ஒரு லோடு அடி வாங்கணும் நம்ம. அதெல்லாம் போயிட்டு போகுதுல்ல. இவளும் வாங்கினா அவளும் வாங்கினா. சஜி சமத்தியா அடி வாங்கினா கண்ணு கொஞ்சம் லைட்டா வேர்த்திருக்கு. ஆமா, அது வேற டிபார்ட்மெண்ட். கண்ணு வேர்க்குது. சோற பார்த்தா சொர்க்கமா இருக்கும். அவ பாருங்களேன் எப்படி ஆடிட்டே வரான்னு. கல்லு மூவ் ஆகுது. யார் அந்த கல்ல அந்த இதுக்குள்ள வாயில இருந்து எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இனாமா 10 ரூபா. நீங்க என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? ஆரஞ்சு ஜூஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஜூஸ், ஆரஞ்சு அதை எப்படி சொல்கிறேன்னா ஜூஸ் ஐஸ் கம்மியாக சுகர் தூக்கலாம் அப்படின்னாங்க. எப்படியெல்லாம் ஆர்டர் பண்ணுற பாருங்களேன். நீ என்ன ஆர்டர் பண்ணிருக்க? நான் காஃபி வாழைக்காய் பஜ்ஜி. சூப்பரே. காஃபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி ஷாப்பிங் தான். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 நம்மளோட பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் 15 days கிளாஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை வந்து கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் எங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். இந்த கிளாஸில் என்னென்ன சொல்லி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் மேக்கப் ஆகட்டும், ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், சாரி ட்ரைப்பிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங், கேன் சாரி ட்ரைப்பிங் எப்படி பண்றது, அண்ட் கிளாஸோட ரெக்வயர்மெண்ட்ஸ் என்ன. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேட்ச்ல வரவங்களுக்கு அவங்களோட ரெக்வயர்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கும். ஸோ அந்த ரெக்வயர்மெண்ட்ஸையும் வந்து மீட் பண்ணுவோம். நாங்க வந்து என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன் அப்போ நாங்க ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் டம்மி, அதுக்கப்புறமேட்டு ஐ போர்டு இப்போ ட்ரெண்டிங்கா இருக்குல்ல, அதுல வந்து எப்படி கலர்ஃபுல் ஐஸ் வந்து பண்ணலாம், அந்த இதுவும் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அதுவும் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். நல்ல ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்ல நம்ம வந்து இந்த கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்றேன். அடுத்த ஃபியூ மந்த்ஸ்ல வந்து நான் என்னோட கிளாஸஸ் எப்போன்னு எனக்கு வந்து இன்னும் நாங்க
கரெக்டாக வந்து ஷெட்யூல் பண்ண கிடையாது. ஸோ ஐ வில் டேக் அ பிரேக். மேபி கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாயின் கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வேற பிளான்ஸ் இருக்கு. பட் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு வரும்போது டெஃபினட்டா ஒரு பிக் நோ தான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு. ஸோ யாருக்காச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த செப்டம்பர் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர் அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் வித் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் அண்ட் மோட்டிவேஷனோட நீங்க வந்து வெளியே போவீங்க. அண்ட் லாஸ்ட் டே உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ ஷூட்டும் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அந்த டேக்கும் வந்து உண்டான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அகாடமிக்குள்ளார வந்துட்டீங்கன்னா என்னால் என்னென்ன உங்களுக்கு பண்ண முடியுமோ நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ணுவேன். லாஸ்ட் 3 பேட்சஸும் அப்படிதான் நான் வந்து பண்ணேன். இந்த பேட்சும் நான் அப்படிதான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு வேற நிறைய சூப்பர் டூப்பர் சிலபஸோட அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இன்கார்பரேட் பண்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணுவேன். பட் நாட் நவ். அதுக்கு ஒரு கேப்புக்காக நான் வந்து அக்டோபர் மந்த் வந்து நம்மளோட பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் இருக்காது. அண்ட் மெயினா இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேனிட்டியை பில்ட் பண்றதுக்கு நாங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதையும் வந்து இந்த பேட்ச்க்கு மட்டும் தான், எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த பேட்ச்க்கு மட்டும் தான். ஸோ நீங்க கொடுக்குற காசுக்கு டெஃபினட்டா 100, 200, 1000% நீங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா தான் வெளியே போவீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம். நான் வந்து எங்க போனாலும் கடையில எந்த கடைக்கு போனாலும் ஒரு இது பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஒரு அந்த இது இருக்கும்ல, பேர் என்ன சொல்லுவாங்க, சீரக மிட்டாய். சீரக மிட்டாய்னு ஒரு ஒயிட் கலர்ல இருக்கும்ல, அது எங்க போனாலும் இந்த டிஷ்யூ பேப்பரை கேட் பண்ணிட்டு வந்துடுவேன். சரிடி. அம்மா பேசிக்கிட்டு இருக்கு, நான் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் அம்மா பேசிக்கிட்டு இருக்கு. செம டிராஃபிக்கா இருக்கும் இன்னைக்கு. எல்லாம் லாஸ்ட் மினிட் ஒர்க் தான் என் தங்கச்சி பண்ணுவான். எனக்கு அதுல காண்டாவும். உனையே போனான்னா ஒத்துக்கவே மாட்டான். என்ன அறிவில்ல? எக்ஸ்கியூஸ் மீ, அறிவுன்னு 5 பைசாக்கு இல்லையா? நான் 2 நாள் முன்னாடியோ இல்லை 1 வாரத்துக்கு முன்னாடியோ வாங்கி வச்சா அதோட ஃப்ரெஷ்னஸ் என்ன ஆகுறது? சரி ரைட்டு. பூவாடி போயிடாது. ஓகே. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எல்லாம் நம்ம ஆளுங்கதா, ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. உன் முடிய நான் பின்னி விட்டேன். இப்போ எப்படி இருக்க நீங்க? வெரி ஃபன்னி கேர்ள். நாங்கள் வந்திருக்கிறது சென்னை தன்மைக்கு ட்ரெஸ். வேற எங்கேயும் பார்க்கிங் கிடைக்கலைங்க. How do you like this dress? I like this. இது கண்டிப்பா நான் வாங்குவேன். கண்டிப்பா இதானா? ஆமா. சிட்டு அந்த ட்ரெஸ் காபி. இது என்ன ட்ரெஸ்னே தெரியல, போட்டு தான் பார்க்கணும். இது எனக்கு அந்த கீழே அந்த லேயர் நல்லா இருக்கு, மல்டி லேயர் மாதிரி. போட்டு பார்த்தலாமா? பார்த்துலாமா? பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா தன்மை இந்த ட்ரெஸ் எடுத்திருக்காளா இல்லை அந்த எல்லோ ட்ரெஸ் எடுத்திருக்காளா நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? நீ சொல்லிடு. கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவன் என்ன எக்ஸாக்டாக எடுத்திருக்காளான்ட்டு உங்களோட கமெண்டோட மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே.
எங்கே போட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் இவர்கிட்ட தான் நாங்கள் வந்து போட்டுவிட்டோம். இந்த தம்பி தான் போட்டு விட்டாரு. தம்பி तुम्हारा नाम क्या है? हाँ विवेक और समथिंग अच्छा नाम है. இன்னொரு ½ அன் ஹவர் கம்முன்னு இருப்பான். அதுக்கப்புறம் எப்போம்மா கழுவுறதுன்னு கேட்பேன். தன்மை அப்படி தானே தெரியும், நீ எப்படி தான் கேட்பேன். ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஐயோ என்ன கொடூரமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்கின் நல்லா இருக்குது பாருங்கள், வெரி நைஸ். அண்ட் தன்மை என்னை வந்து இப்படி காமிச்சிட்ருக்கா. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது நான் மருதாணி போடணுன்ட்டு. பட் கார் டிரைவ் பண்ணுறதுனால என்னால் மருதாணி போட முடியல. கூட நீ போட்டுருக்கலாம் கேப்னா. ஆமாம் தன்மை. ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். தாமரை அண்ட் இது வந்து அசார்டட் பூ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்லையும். என் கையில் எப்படி வந்து மயிலாஞ்சி ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் ஒருத்தவங்க மருதாணி போட்டுட்டு பெரியவங்க அவங்களால எந்திரிக்க முடியல. அதனால நான் தூக்கி விடும்போது கரெக்டாக லைட்டாக அந்த கோடில் வந்து என் கை பிடிச்சி பாருங்கள். லைட்டாக தான் வச்சுருந்தேன், அதே நல்லா சவந்துருச்சு பாருங்கள். ஓகே சரி, இதுக்கு வருவோம். இது 2 வெரைட்டி ஆஃப் இந்த சாமந்தி பூ, ஹைப்ரிட் சாமந்தி பூ, அப்புறம் பொரி, அவில், வெத்தலை பாக்கு, அப்புறம் தலைக்கு வைக்கிறதுக்கு குண்டுமல்லி பூவு, அதுக்கப்புறமேட்டு வெல்லம் பாயசத்துக்கு, அப்புறம் விநாயகருக்கு பிடிச்ச பொரி உருண்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கொடை, அப்புறம் விநாயகர் நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தோரணம் அண்ட் இன்னும் ஒன்று வாங்கியிருப்போமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவிலையும் அருகம்புல்லும் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட ஷாப்பிங். வாங்கவே இல்லையே, நாங்கள் பில்லே போடலையே, வந்துட்டோம். அவனுக்குலாம் வாங்கலை, அவனுக்கு இல்லையே, உனக்கு வாங்கலடா ட்ரெஸ். ஓகேவா? என்னம்மா இது இருக்க ட்ரெஸ் வேணுங்களா? அவன் சோகமாயிட்டான். விநாயகரே காணா இல்ல. விநாயகர் நாளைக்கு சஸ்பென்ஸா வந்து உள்ளார இருக்காரு கார்ல. நாளைக்கு விநாயகரே காணாம விநாயகர் வருவாரு. தேவா ஓகேவா? தேவா பரவாயில்லையா? சரி, தன்மையோட ட்ரெஸ்ஸு அதுவும் நாளைக்கு நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். ஆனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவாவுக்கு நாங்கள் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோம். ஸோ இப்போ காமிக்கிறோம். தேவாவுக்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸு, ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு நான் காமிக்கிறேன். தேவா வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தேவாவோட டிஷர்ட் அண்ட் டவுசர் ஆல்ரெடி ஒரு செட்டு ஃபுல் கம்ப்ளீட்டு போடாத ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கான். அதனால நாங்கள் வந்து அது வாங்கல. இன்ஸ்டன்ட் ரெகுலர் யூஸ்க்கு டிஷர்ட்டும் பேண்ட்டும் டவுசர் எப்படி இருக்குதா? ஓகேவா? அடுத்தது இன்னொன்று பாரு, அட்டகாசமான கலரு. இது பாருடா, ஏய் அவ மெஹந்தில ஆயிட போகுது. ஆமா ஆமா கண்ணமுடா. ஓகே திருப்படா சஜி. 1 2 3 go. ஃபுட்பால். நான் ஃபுட்பால். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அதுல ஃபுட்பால் இருக்குல்ல, அதனால பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2 கேக்கும் போட்டுட்டாங்க. அதுல பாதியெல்லாம் இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாட்டிக்கிட்ட காமிச்சிட்டேன் நல்லா இருக்கான்னு. அம்மா நீ பாருமா நல்லா இருக்கான்னு. அவங்க இப்ப பார்த்து ரிவ்யூ கொடுப்பாங்க. இது ஏன் இந்த கலர்ல வாங்கியிருக்க, பையன் நல்ல கலரா இருப்பாங்க, இது கலரும் நல்லா பாத்தியா கமெண்ட், இது பெருசா இருக்குமான்னுட்டு. ஏற்கனவே இந்த கலர் இருக்கு இந்த கலர் அதுல எழுத்து மாறிடுச்சு. எங்க அப்பாவோட டைமிங் காமெடி பாருங்க. இது எத்தனை இந்த வெஞ்சி இருக்கு, வேற கலர் இருக்கு, இது நிறைய இருக்குது பாத்தீங்களா? வேற கலர் இல்லையா? 7 கலர் தான் இருக்கு. அந்த 7 கலரையும் மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி தான் வரும். எப்ப எடுத்துட்டு வந்தாலும் இந்த கலர் இருக்கு, அந்த கலர் இருக்கு. கோயில்ல இருந்து அந்த சாமி வந்து இது கொடுத்தாங்க. நாங்க வந்து ஸ்ரீதேவிக்கு ஆப்போசிட்டா இல்ல போத்தீஸ்க்கு ஆப்போசிட்ல வந்து அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அங்க மாரியம்மன் கோவில் இருந்து தன்மை பாப்பாக்காக அந்த ஐயர் வந்து ஸ்பெஷல்லா இந்த தாமரையை வந்து கூப்பிட்டு கொடுத்தாரு. சம்திங் ஸ்பெஷல் இல்லையா, அதுவும் அம்மனோட தலையில அந்த விக்கிரத்துக்கு மேல இருக்கிற பூ கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் கோபிகா சாக்லேட், கோபிகா சாக்லேட் வேற கொடுத்தாரு. 2 கொடுத்தாரு.
தேவகொண்டை. ஓகே கண்ணு. தேவா இங்க உட்காந்து நைஸா அதை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அழிங்க அதை நோண்டிட்டு இருக்கான். அதான் மெயினா. இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இனி நிறைய வீடியோஸ் போடுவாங்க. எனக்கே மறந்துடுச்சு. பாய்.